இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது. அதிலும் சமீபத்தில் நடந்த இந்த ஒரு T20 மேட்ச் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்தியா இலங்கை ரசிகர்களை தாண்டி மற்ற நாட்டு ரசிகர்களையும் மற்ற நாட்டு கிரிக்கெட் வீரர்களையும் கூட இந்த போட்டி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதற்கு காரணம், ஒரு கிரிக்கெட் போட்டி என்பது பொதுவாக நார்மலாக நடந்து முடியும் போட்டிகளாக சில வகை போட்டிகள் இருக்கும். ஆனால் சில போட்டிகள் சாதனை படைக்கப்பட்ட போட்டிகளாக இருக்கும். அதாவது அந்த ஒரு போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் இரட்டை சதம் அடித்திருப்பார். அதே போல டெஸ்ட் போட்டியாக இருந்தால் 300 ரன்கள் அல்லது 400 ரன்கள் என முச்சதம், 4 சதம் என இப்படியாக சாதனைகளை படைத்திருப்பார். அதே போல குறிப்பிட்ட சில போட்டிகளில் சில பேட்ஸ்மேன்கள் அதிக சிக்சர்களை அடித்து சாதனை படைத்திருப்பார். குறிப்பிட்ட சில பவுலர்கள் அதிக விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்திருப்பார்கள். இப்படியாக எத்தனையோ சாதனைகள் இன்னும் பல வகைகளில் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி கிரிக்கெட்டில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாதனையைத்தான் தற்போது சற்று முன்பு இந்தியா இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் T20 போட்டியில் இந்திய அணி படைத்திருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு நம்ப முடியாத அதிசய பிரம்மாண்ட சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. ஆமாங்க, இந்த இரு அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. அதிலும் சற்று முன் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கு எதிரான T20 போட்டி ஒன்றில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் போட்டியின் முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரையிலும் தட்டு தடுமாறி விளையாடினார்கள். இந்தளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங்கை இதுவரை எந்த ஒரு போட்டிகளிலும் பார்த்திருக்க முடியாது. அந்தளவுக்கான சிறப்பான பந்து வீச்சை தான் இந்த போட்டியில் இலங்கை பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக இந்திய அணி பவுலர்கள் செய்திருந்தனர். எதற்காக இந்த போட்டியில் பேட்ஸ்மேன்கள் மிகவும் மோசமாக விளையாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த போட்டியில் 20 ஓவர்கள் வரை முழுமையாக இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்திருந்தனர். ஆனால் வெறும் 60 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தனர். அதே சமயம் விக்கெட்டுகளும் கூட ஆல் அவுட் ஆகவில்லை. இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டே. வெறும் 6 விக்கெட்டுகளை மட்டும்தான் இலங்கை அணி இழந்திருந்தது. ஆகவே அந்தளவுக்கு பேட்ஸ்மேன்கள் இருந்தும் கூட, விக்கெட்டுகள் இன்னும் கையில் இருந்தும் கூட, அதிரடியாக விளையாட நினைத்தும் கூட அடிக்கவே முடியாமல் திணறியது இந்த ஒரு போட்டியில்தான். அப்படியானால் இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது எந்தளவுக்கு மிக மிக துல்லியமாக இருந்திருக்கும் என்பதையும், இந்திய அணியின் ஃபீல்டிங் என்பது எந்தளவுக்கு துல்லியமாக இருந்திருக்கும் என்பதையும் யூகித்து பாருங்கள். அதுவும் இந்திய அணியின் இளம் பவுலர்களான பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா என இந்த மூவருமே சூப்பராக பந்து வீசினார்கள். இவர்கள் வீசிய பெரும்பாலான பந்துகள் கரெக்டான லென்த்தில் வீசப்பட்ட பந்துகளாகவே இருந்தது. அதனால்தான் இப்படி ஒரு அசாத்திய சம்பவத்தை பந்து வீச்சில் இந்திய அணியால் செய்யவும் முடிந்தது. பின்னர் இந்த ஒரு இலக்கை இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில்தான் அப்படி ஒரு சாதனையை படைத்திருக்கிறது என்றால், பேட்டிங்கில் அதைவிட பிரம்மாண்ட சாதனை ஒன்றை படைத்திருந்தது. அதுவும் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் பந்து வீச்சிலும் பயங்கர சாதனைகள், பேட்டிங்கிலும் பயங்கர சாதனைகள் என சாதனைகளின் நம்பர் 1 தலைவனாகவே இந்த ஒரு போட்டி மாறியது. ஆமாங்க, அதற்கு காரணம், இந்த போட்டியில் இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் சேர்ந்து இந்த 2 பேர் மட்டுமே நின்று ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் வெறும் 4 ஓவர்களுக்கு உள்ளாகவே 60 ரன்களை சேசிங் செய்து பிரம்மாண்ட வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருந்தது. அதுவும் மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 4 ஓவர்களுக்கு உள்ளாகவே 3.3 ஓவர்களிலேயே இந்த ஒரு இலக்கை இந்திய அணி தொட்டிருந்தது. மேலும் இது ஒரு சாதாரண வெற்றியும் கிடையாது. ஏனென்றால் T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற்ற முதல் சர்வதேச மேட்ச் என்று இந்த ஒரு மேட்சை சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ஒரு மேட்ச் சாதனை படைத்துள்ளது. அதுவும் இரண்டாவதாக பேட்டிங் செய்து இப்படி ஒரு சாதனையை செய்வது என்பது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு அணி அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட அணி முதலில் பேட்டிங் செய்து அதிகப்படியான ரன்களை குவித்துவிட்டு அதன் பிறகு இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணியை மிக குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும். அதே சமயம் அந்த போட்டியில் நடைபெற்றிருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் அந்த ரன் ரேட்டை பாதிக்கும். குறிப்பாக ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் 2 அணிகளில் எப்படி விக்கெட்டை இழக்கிறார்கள்,
எவ்வளவு ரன்களில் விக்கெட்டை இழக்கிறார்கள், எத்தனை பந்துகளை எதிர்கொண்டு எத்தனை ரன்கள் எடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை இழக்காமல் இருக்கிறார்கள், அப்படி விக்கெட்டை இழந்த பேட்ஸ்மேன்கள் ஆல்ரவுண்டரா பவுலரா என்பதையெல்லாம் அனைத்தையும் கணக்கு வைத்துதான் இந்த ரன் ரேட் வித்தியாசம் என்பது கணக்கிடப்படும். அதே போல ஒவ்வொரு பவுலர்களும் எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார்கள், எத்தனை ஓவர் வீசி எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார்கள், அதில் எவ்வளவு ரன்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அனைத்து விஷயங்களையும் வைத்துதான் இப்படியாக ரன் ரேட் கணக்கிடப்படும். மேலும் இதற்கு முன்பு உலகிலேயே அதிக ரன் ரேட்டில் வெற்றி பெற்ற ஒரு அணி என்றால் அது ஜிம்பாப்வே அணியைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜிம்பாப்வே மற்றும் காம்பியா என்ற கத்துக்குட்டி அணிகள் விளையாடிய ஒரு போட்டியில் ஜிம்பாப்வே அணி 340க்கும் அதிகமான ரன்கள் எடுத்து அந்த போட்டியில் 294 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றிருந்தது. அந்த போட்டியில் 17.20 ரன் ரேட் அளவில்தான் நம்பர் 1 ரன் ரேட் வித்தியாசத்தில் உலக அளவில் முதல் வெற்றியை பதிவு செய்திருந்தது ஜிம்பாப்வே அணி. அதே சமயம் அந்த போட்டி என்பது சர்வதேச போட்டிக்கு நிகரான போட்டியும் கிடையாது. ஏனென்றால் காம்பியா என்ற அணி ஒரு சாதாரண அணியாகும். ஆகவே அப்படிப்பட்ட போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை படைத்தால் கூட அது சாதாரணமாகும். ஆனால் இப்போது இந்திய அணி படைத்த இந்த ஒரு சாதனை என்பது இலங்கை போன்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற நட்சத்திர அணியாகும். ஆகவே அப்படி ஒரு அணிக்கு எதிராக இந்திய அணி இப்போது 17.58 ரன்கள் என்ற வித்தியாசத்தில் இந்த ஒரு வெற்றியை படைத்துள்ளது. ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில், அதாவது கிரிக்கெட் என்ற ஒன்று எப்போது விளையாடப்பட்டதோ அப்போதிலிருந்து இப்போது வரை அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற்ற ஒரே அணி இந்திய அணிதான் என்ற அந்த ஒரு சாதனையை சற்று முன் நடைபெற்ற இந்த ஒரு போட்டி மூலமாக இந்திய அணி சாதித்து காட்டியுள்ளது. அதுவும் சாதாரணமாக ஒரு போட்டியில் ஒன்றுக்கு மேலான ரன் ரேட்டை எடுத்தாலே மிகப்பெரிய விஷயமாகும். அதாவது ப்ளஸ் ஒன்றுக்கு மேலான ரன் ரேட்டை எடுத்தாலே மிகப்பெரிய விஷயமாகும். அதுவும் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி போன்ற தொடர்களில் நிறைய அணிகள் பங்கு பெறும்போது அப்போது இது போன்ற ரன் ரேட்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அவ்வளவு ஏன் IPL போட்டிகளில் கூட ரன் ரேட்டை வைத்து எத்தனையோ அணிகள் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகளை இழந்திருக்கிறது. ஆகவே அப்படி இருக்கும்போது ஒரே போட்டியில் ப்ளஸ் 17க்கு மேலான ரன் ரேட்டை எடுத்திருப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமும் கிடையாது. ஏனென்றால் இதே அளவுக்கான ஒரு போட்டி இனிமேல் நடந்தால் கூட இந்தளவுக்கு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஒவ்வொரு பவுலரும் சரியாக செயல்பட்டு இருக்க வேண்டும். அப்படி செயல்பட்டால்தான் ரன் ரேட் என்பது இந்தளவுக்கு மாறுபடும். ஆகவே இந்த ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்த ஒரு போட்டி என்பது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் சமீபத்தில்தான் இந்திய T20 அணியில் நம்முடைய சூரியவன்சி சேர்க்கப்பட்டார். இவர் சேர்ந்ததற்கு பிறகுதான் இப்படியான நம்ப முடியாத உலக சாதனைகளையும் இந்திய அணி தொட்டு வருகிறது. இதற்கு முன்பு பல சாதனைகளை இந்திய அணி படைத்திருந்தாலும் இப்படியாக அரிதினும் அரிதான சாதனையை இப்போதுதான் இந்திய அணி முதல் முறையாக தொட்டு வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு இந்தியா இலங்கை அணிகள் மோதிய போட்டியை பற்றியும், குறிப்பாக நம்பவே முடியாத சரித்திர உலக சாதனை போட்டியாக இந்திய அணி இந்த போட்டியை மாற்றியுள்ளதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.